இதய தெய்வம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் 77வது ஆண்டு பிறந்த தின விழா பொதுக்கூட்டம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான பொதுக்கூட்டம் திருநெல்வேலி மாநகர் மேலப்பாளையம் பஜார் திடலில் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சையின் கணேசராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி. கருப்பசாமி பாண்டியன், தமிழக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான அன்வர் ராஜா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தலைமை கழக பேச்சாளர் கருப்புசாமி பேருரை நிகழ்த்தினார். மேலப்பாளையம் பகுதி செயலாளர் SS ஹயாத் அனைவரையும் வரவேற்று பேசினார். MH பீர் மொய்தீன் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட சார்பு அணி, பகுதி, ஒன்றியம், நகர, வார்டு, வட்டம் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். SS ஹயாத் அவர்கள் உரையாற்றுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் தங்க தாரகை புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பாளையங்கோட்டை தொகுதி சார்பாக மேலப்பாளையம் மேட்டுப்பகுதியில் இருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த கூட்டத்தில் வருகின்ற அனைவருக்கும் முதலாக நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு, புரட்சித் தலைவி அம்மா காலம் தொட்டு, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலம் தொட்டு இன்றைய கழகப்பணியை தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த மேடையில் அமர்ந்திருப்பது இந்த மேலப்பாளையத்துக்கு கண்கொள்ளா காட்சி. இன்று தத்தளிக்கின்ற தமிழகத்தை தலைநகர செய்ய அவசியமாக ஈண்டெடுத்த தவப்புதல்வர் 2026 தமிழகத்தை ஆளப்போகும் நம் முதல்வர், நமக்கான முதல்வர் எடப்பாடியார் அவருடைய ஆணையிலேயே சீரோடு சிறப்போடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நடைபெற்று வருகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தகுதி வாய்ந்த எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாராயண தந்த நன்முத்து குறிச்சில் மலர்ந்த குறிஞ்சி மலர் எல்லோருடைய உள்ளத்தில் தொண்டர் உள்ளத்தில் ரோஜாவாக இருக்கின்ற எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் ஆட்டமிக்க செயலாளர் தச்சைகள் கணேசராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில சைதாப்பேட்டை, அண்ணா நகர், சேப்பாக்கம் இதெல்லாம் அவர் நின்று கொண்டே வந்தார். ஆனால் 2011 எங்கே போனார்? சென்னையில் நின்றால் அவர் தோற்கடிக்கப்படுவார் என்று அவருக்கு தெரியும், இளைஞருக்கு தெரியும். அதனால் சென்னையில் இல்லாமல் அவருடைய சொந்த ஊரான திருவாரூருக்கு போய்விட்டார். 2011 அவர் திருவாரூரில் தான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தாரே தவிர சென்னையில் நிற்கவில்லை. மிகப்பெரிய திமுக தலைவரை, சென்னை கோட்டையில் இருந்து கட்டி ஆண்ட தலைவரை அவர் சொந்த ஊரான திருவாரூருக்கு விரட்டி அடித்த பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை சார். இது எவ்வளவு பெரிய ஆளுமை இருந்தால் நடந்திருக்கணும். கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.